ஒளிபரப்ப உதவுபவர்கள் எம் சபரியப்பன் குடும்பத்தினர். எம் சபரியப்பன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன், நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கு புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேரச் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 37, இறை வார்த்தைகள் 3, 4, 12, 13a, 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வர்களையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள அந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் தேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறும பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி,
நாம் நம் சகோதரனை கொன்று இவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமா இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியா நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவரென மெய்ப்பித்தது. மன்னர் ஆளனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தை எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 33 முதல் 43 முடிய மற்றும் 45, 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழைவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவர் இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், எவன்தான் சொத்துக்குரியவன்? வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர்
வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் நமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு மிக அழகாக மிக தெளிவாக இந்த திராட்சை தோட்ட ஓமையை நமக்கு சொல்லுகிறார். கடவுள் அன்பு நிறைந்தவர். எனவேதான் அந்த அன்பை எவ்வாறு நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது 3 நிலைகளில் அந்த அன்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, கடவுள் நம்மீது வைத்த நம்பிக்கையினால் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, கடவுள் தன்னுடைய பொறுமையின் உள்ளத்தினால் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, கடவுள் நீதி உள்ள தலைவராக இருப்பதனால் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 3 நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது கடவுள் எவ்வாறு அன்பாய் இருக்கிறார், கடவுளுடைய அன்பை நாம் எவ்வாறு நம்பிக்கையின் வழியாக நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த திராட்சை தோட்டம் என்ற ஒரு நிலத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். எனவேதான் இந்த திராட்சை தோட்டம் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த திராட்சை தோட்டத்திற்கு உரியவராக கடவுள் படைத்த இந்த உலகத்தை அவர் நம்மீது நம்பிக்கை வைத்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எனவேதான் அந்த நம்பிக்கையை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இறைவனோடு பயணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது, சுற்றிலும் வேலி அடைத்து என்று சொல்கின்ற பொழுது திரு அவை நம்மை தப்பறைகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியவதாக இருக்கிறது. நம்மை சுற்றிலும் திரு அவை நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையின் நெறிமுறைகளை நாம் திருமுழுக்கின் வழியாக என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை திரு அவையோடு இணைந்து நாம் செயலாற்ற, வேறு தவறுகளில் இல்லாமல் தவறான செயல்களில் ஈடுபடாமல் கிறிஸ்துவுக்குரிய ஒரு நிலைப்பாடுகளோடு வாழ்வதற்கு கிறிஸ்து நமக்கு திரு அவையை நமக்கு கொடுத்திருக்கிறது. மூன்றாவதாக, பிளவு குழி என்று சொல்லுகின்ற பொழுது நமக்குள் மிக சிறந்தவற்றை இறைவன் வைத்துள்ளார். நம்முடையக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அருளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளை வைத்து நாம் இதனை வெளியே கொண்டு வர பல்வேறுபட்ட சவால்களையும், புரியுதுங்களா, பல்வேறுபட்ட சவால்களையும் தடைகளையும் நமக்கு வருகின்ற பொழுது அதை நாம் எவ்வாறு எதிர்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் போராட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது காவல் மாடம் நமக்கு கொடுத்திருக்கிறார். காவல் மாடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது புனிதர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர், இவர்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை
நாம் பயணிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளிலே இறைவன் எவ்வாறு இந்த தோட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அதில் நாம் நமக்கு கொடுத்த அந்த நிலத்தை, இறைவன் கொடுத்த அந்த நிலத்தை நாம் நம்பிக்கையோடு எவ்வாறு நாம் கையாளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு இந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார். இதை அனுபவிக்கக்கூடியவர்களாக, இறைவனோடு வாழ்ந்து இறைவனுக்கு உரியவர்களாக வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் பொறுமை உள்ளவர். எனவேதான் இவர்கள் தவறு செய்கின்ற பொழுதும் கூட மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அதை நீங்கள் உங்களுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் அவர்கள் கடவுளுடைய உலகத்தை எவ்வாறு சிதைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இன்றைய கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்தை படைத்த கடவுள், உங்களுக்கு கொடுத்த கடவுள், அவருடைய அந்த உலகத்தை நாம் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் விரும்புவது அது அல்ல, அதை நாம் காக்க வேண்டும். பொறுமை உள்ளம் கொண்டவர்களாக அதை காக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறார். குடும்பத்திலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில பொறுமையை இழக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாம் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் கடவுள் பொறுமையுள்ளவராக நமக்கு அந்த பொறுமையின் நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த பொறுமையுள்ள ஒரு மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவதாக கடவுள் நீதி உள்ளவர். எனவேதான் அவர் நம்மை தண்டித்தாலும் நமக்குரியதை நமக்கு தரக்கூடியவராக, நமக்கு எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நீதி, நேர்மை, உண்மையான செயல்பாடோடு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த உண்மைகளோடும் நீதி நேர்மையோடும் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் எதன் மீது நாம் அதிக பற்று கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ அது நமக்கு ஒரு நிறைவானதாக கொடுக்காது, நிறைவானதாக நம்மை வாழ விடாது. ஏனென்றால் நாம் தேடி போகின்றவை எல்லாம் இறைவனுடைய செயலில் அல்ல, இறைவனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டதாக இருக்கிறது. எனவேதான் கடவுளை நாம் அன்பு செய்வதா, கடவுளை நாம் வெறுப்பதா? எனவே கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற நம்முடைய வாழ்வு, இறைவன் கொடுத்த இந்த மூன்று நிலைகளில் நாம் எந்த நிலைகளில் நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை தான் இறைவன் நமக்கு இன்றைய நாளிலே, இந்த தவகாலத்தின் 3வது வெள்ளிக்கிழமையில நமக்கு சொல்லுகிறார். எனவே இறைவனுடைய பாடுகளையும் இறைவனுடைய துயரத்தையும் துன்பத்தையும் சிந்திக்கின்ற நாம், ஜெபிக்கின்ற நாம் வெறும் வார்த்தைகளால் அல்ல, உதட்டினால் அல்ல, உண்மையுள்ள ஒரு சீடர்களாக, உண்மையுள்ள ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும். அதை தான் இறைவன் விரும்புகிறார். எனவே இறைவன் கொடுத்த அவருடைய நிலத்தை, அவருடைய வாழ்வை நாம் பண்படுத்தக்கூடிய ஒரு நிலங்களாக மாற்ற இறைவன் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய முயற்சியையும் கேட்கிறார். இந்த தவ காலத்தில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இறைவனுக்கு உகந்ததாக தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நாம் இறைவனுடைய இந்த தெய்வீக திருப்பலியிலும் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக
இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் உடல் பொருளாவி முற்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உமடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறை பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னைத்தாய் ஆன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த பரம்பரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அனைத்தையும் விட்டு சென்றவர். அவருடைய தோட்டத்துக்கு உரிமை உள்ளவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: எம் சவரியப்பன் குடும்பத்தினர். எம் சவரியப்பன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி